குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் 19 மாணிக்க கவிஞர் கலைஞருக்கும் இங்கே பஞ்சபாண்டவர்களாக இருக்கக்கூடிய 5 கவிஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றோம். காலக்கரையறியா கன்னி இளமகளே, ஞான மொழிக்கெல்லாம் நாயகமே, தாயேனின் கோல தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சால கவியரங்கில் தமிழ் வழங்க வேண்டுமா? விடைபெறுமாறுகழி பணியுடன் போக விழகன மகிழ்வுடன் தைமகள் வந்தாள். நடைகளில் தோரணம், வாசலில் கோலம், நல்வயல் அறுவடை அகங்களில் சேரும். மடல் அவிழ் தாழைகள் கூந்தலில் திகழ மங்கையர் கும்மிகள் தெருக்களில் முழங்கும். அடைவுள நன்மைகள் அனைத்தையும் பெற்றோம், ஆர்ப்பரிப்போம் என்று பொங்கலோ பொங்கல். பல தொழில் முனைபவர் நலமுடன் வாழ்வர். பல தொழில் முனைபவர் நலமுடன் வாழ்வர். பணிமனை அலுவலர் வளமுடன் சூழ்வர். விலை மிகும் வணிகர்கள் கனம் மிகுந்து ஆர்வர். விலை மிகும் வணிகர்கள் கனம் மிகுந்து ஆர்வர். வெற்றுரை மேடையர் விருதுகள் சார்வர். உறவுள உயிர்களின் பசிக்குணவியும், உறவுள உயிர்களின் பசிக்கு உணவியும் உழவர்கள் குடும்பங்கள் வறுமையில் வீழ்வர். ஆயினும் கலகலப்பாகவே பொங்கலும் வைப்பர், கதிர்தனை வாழ்த்துவர் பொங்கலோ பொங்கல். மாடுகள் கன்றுகள் காளைகள் என்று மகிழ்ந்திரு நாளில் மன்பதை வாழ. ஏடுகள் குரல்களில் வழிந்திட அறத்தை இயற்றிய பாட்டனால் திருவிழா கண்டோம். பாடல்கள் கொண்டொரு கவியரங்கத்தில் பயன்படு மங்கள பொருள் 5 சொல்வோம். நாடிது நாடுரு ஐங்கவி வாணர்கள் வந்தார். நாடுரும் ஐங்கவி வாணர்கள் வந்தார். நற்கதி கேட்கவே பொங்குக பொங்கல். கவிதை என்பது களிப்பை தருவது. அழுத்தமாய் திருத்தமாய் அழகாய் ஒரு முறை மட்டும் உறக்க படிக்கலாம். இருமுறை படித்தால் இடர்தான் ஏற்படும். கொடுத்த தலைப்பை குளிர்காய்வதற்கு 5 நிமிடம் அதற்குள் முடிப்பீர். என்ன பேச்சிருக்குது, அவர் காத்திருக்க கூடாது. 5 நிமிடம் அதற்குள் முடிப்பீர். ஆன இதில்லை அன்பின் வேண்டுகோள். முதற்கண் அரும்பாய் முகிழ்த்து மொக்காய் சிவந்து மறுநாள் காலையில் மலராய் மணக்கும் பூவை பற்றி என்ன பாடுவார்? பூவரசி மறைமறை புதுமையின் களஞ்சியம் நற்றமிழ் கற்ற நாவுக்கரசர் வருக பூவரசி மறைமறை வழங்குக தமிழ் கவிதை. வருக கவிதை வழங்குக. பூவரசி மறைமலை ஐயா அவர்களுக்கு அறக்கலைக்கழக தலைவர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்.
முதலே சொல்லிக்கூடாதா? செந்தாமரை காடு பூத்தது போதே செழித்தயம் தமிழே அமுதே வாழி, செழித்தயம் தமிழே உயிரே வாழி. ஆண்டு மலர்கிறது அன்பும் விரிகிறது, யாண்டும் இடும்பை இலையென்றே வேண்டுகின்ற தத்துவமும் வித்தகமும் தட்டி தவழ்ந்து வர புத்தாண்டில் காண்போம் பொழிவு. தைமகளே வருக, பூப்பூவாய் பூத்து வரும் பொங்கல், இது புத்தாண்டை அழைத்து வரும் பொங்கல். காப்பு கட்டு என சொல்லி கதிரவனை கட்டி வந்து கையருகே நிற்க வைக்கும் பொங்கல். தலைகவிழ்ந்தே உழைக்கின்ற உழவர் பொங்கல், இது தமிழர்கள் புகழ்வாடும் பொங்கல். அலையலையாய் கலகலக்க நங்கையர்கள் முருவனிக்க நெல்மணிகள் குதிக்க வரும் பொங்கல். வாசலெல்லாம் கோலப்பூ மலர் பொங்கல், பல வண்ணங்கள் அணிவகுக்கும் பொங்கல். பாசமுடன் பைந்தமிழால் பண்பாட்டை சொல்லுகிற பண்டை தமிழ் மறவர்களின் பொங்கல். தைமகளே வருகவெனும் பொங்கல், நெஞ்சம் தழுவுகிற தமிழகத்து பொங்கல். மைவிழிகள் கூடியன மனங்களெல்லாம் பாடிவர மன்னகமே விடிய வரும் பொங்கல். கருத்தரங்க தலைமைக்கு 90 தொட இருந்தும் தொய்வில்லா ஆசான், தொட்டவனை துறக்கிடவே துளியளவும் கூசான். கண்மூடும் வேளையிலும் கருத்தளையும் நெஞ்சம், கனிமொழியின் தன் அணிசுவையில் கனிவிருக்கி கொஞ்சும். பண்பாட்டின் பயன் தேடும் பழகுதமிழ் எண்ணம், பாட்டரங்கின் தலைமை கொடும் பனி மலரின் வண்ணம். தண்டமிழே தகைசால்வேன் கரங்கூப்பி நின்றேன், தகு கவியை தந்திடவே அருள் பொழிக என்றேன். கவிஞர்களுக்கு என்னோடு ஐவராய் பொன்னேடு தமிழேந்தி பொங்கல் கவிவாட காத்திருக்கும் ஐங்கவிஞர்களுக்கும் என் வணக்கம். அரங்கு சூழ் ஆண்டோர்க்கும் மேடையில் வீட்டிருந்து சிறப்புரை நல்கிய சான்றோர்க்கும் வரவேற்பு நல்கிய திராவிடமணி அவர்களுக்கும் நன்றியுரை நல்க இருக்கின்ற சி கணேசனையா அவர்களுக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பெண்மணிகளுக்கும் ஒளிப்பெட்டிக்குள் இன்றைய நிகழ்வுகளை பெட்டகம் போல் ஈர்த்து வான் குரலாய் வடித்து தருகிற ராஜா மான்குஸ்டார் ஐயா அவர்களுக்கும் ஆக அனைவருக்குமாய் என் அன்பு கனிந்த வணக்கங்கள். மலர்கள் மண்ணக மடந்தையின் மடியினில் தவழ்களும் வண்ண குழந்தைகளே, எண்ணச் சிறகுகள் எழுந்து நடந்திடும் மின்மினி பூச்சிகளே, கண்ணிமை துடிப்பென காற்றொடு குறையிடும் வெண்பனி திவலைகளே, துன்படும் மனதிலும் புத்துணர்வூட்டும் புது புது ராகங்களே, பாவலன் பாட்டுக்கு பாதுகை வாங்கிடும் பண்படும் பூங்குயில்கள், காவலன் அரியணை கற்றடி வெற்றிட கவிந்திரும் சாமரங்கள், நான் வலம் வருகையில் நற்றமிழ் பூத்தெழும் நல்லற பாசுரங்கள்,
யாவரும் விரும்பவே அன்பென கனிந்திடும் அணிமணி பூச்சரங்கள். நெற்றியில் வைத்திடும் குங்குமம் சிரித்திட நீள் உடல் பூமாலை, கற்றறிந்தோர் சபை காவியம் பாடிட கனிந்தெழும் பாமாலை, பொற்புடை தெய்வங்கள் பொறிந்தருள் புரிந்திட பூத்துயர் பூஞ்சோலை, உற்றவர் சூழ்ந்திட உப்பரிகைகளும் தெய்வ மணிமாலை, வள்ளுவன் சொல்லிய குவளையும் அனிச்சமும் வலிதையர் காணிக்கை, அள்ளியே தந்தனன் பாவலன் கபிலரும் நூறினுக்கு ஒன்றில்லை, பள்ளிகள் கலைமகள் பாங்குடன் அமர்ந்த தூவெண் தாமரையே, தெள்ளிய காதலால் மணிவண்ணந்தனை சூடிய ஆண்டாளே, மலர் என்றதுமே மலர்ந்திடும் முகங்கள் வளம் பெறும் இலக்கியங்கள், புலர் பொழுதெல்லாம் புத்தொழியாயிடும் பூத்தெடும் தாய் மனங்கள், தலங்கள் தோறும் தன் கவி ஓதிய நால்வரின் பாமலர்கள், அலர்ந்தெழும் ஞானம் அருளினில் பூந்திடும் மாணிக்க வாசகங்கள், பித்தா பிறையென பிதற்றிய தேன்மொழி சுந்தரர் தேவாரம், அத்தா அடியார்க்கு அமுதென்றோதிய திராவிட சிசு கானம், முத்தாமுள்ள தமக்கையரன்பால் தழுவிய நாவரசர், வித்தகர் தமிழால் விரிமலரானார் விஞ்சிய பாவரசர், மன்மதன் எய்திய கரும்பின் கணையினில், மன்மதன் எய்திய கரும்புவில் கணையினில் ரதியவள் காதல் மலர், இன்றமிழ் கம்பனின் எழுத்திரு மைந்தன் எழுதிய கவிமடலில் அன்றைய சோழன் மகளவள் மனதினில் முளைத்தது காதல் மலர், கன்றிய குடிமகன் என்றனன் சலீமும் அனார்கலி மலரானாள், 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்றும் குறிஞ்சி மலர் என்போம், 100ல் ஒன்று குறைந்திடும் வரிசையில் வாகை மலர் என்போம், பாரியின் தேரில் படர்ந்திடும் கொடியில் முல்லை மலர் சிரிக்கும், ஏரிகள் குளங்களில் எரிந்திடும் நெருப்பு செங்காந்தள் மலர் என்போம், கடலிலும் அரை நீர் முகிலன திரண்டே பொழிந்திடும் மலை மலர்கள், இடம்பரம் எண்ணாது ஓரணி நின்றால் எய்தலாம் வெற்றி மலர், உடல் பொருளாவி உணர்வெல்லாம் ஒன்றிட ஓங்கிடும் தியாக மலர், தடம்பொருளாது வேற்றுமை தாண்டியே வென்றவர் காந்தி மலர், அன்னையின் அன்பிலும் தந்தையின் அறிவிலும் ஆத்தெழும் மழலை மலர், முன்னைய பின்னைய முத்தங்கள் கொட்டிட முளைத்தெடும் பாச மலர், கன்னியர் முறுவலில் கட்டுடை தாளையர் கவின்பெரும் நேச மலர், அன்னநடையென சின்ன இடையென அவிழ்த்திடும் வாழ்க்கை மலர், கதிர்மொழி வெய்யலில் கழனியில் உழைப்பவர் சிந்திடும் உயர்வை மலர், மதிவர குளிர்பெற மடிவிரை இடம் தர, மதிவர குளிர்பெற மடிவிரித்து இடம் தர மயங்கிடும் அல்லி மலர், பொதிகை தமிழ் மகள் பொங்கிடும் மகவலில் பூத்தெழும் கவி மலர்கள், துதித்தெழு கரங்களின் துயர்துடை திரையவன் தூண்டிடும் அருள் மலர்கள், எங்கள் தமிழ்நாடு இலக்கிய பேரவை யாத்தன வெண்பாக்கள், திங்களும் கதிருமாய் தீந்தமிழ் பரப்பிட தேர்ந்திடும் பொன் பாக்கள், கங்கையில் காவிரி சங்கமமாதல் போல் கவின்பெற பூத்தனவே, பொங்கலின் சுவையோடு காய்த்து கரிந்தன வெண்பா விருந்தனவே. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
ஆண்டாளை பற்றியும் அரசரை பற்றியும் நாவுக்கரசரை பற்றியும் தம்முடைய அருமையான கவிதைகளை சுந்தரரை பற்றியும் கொண்டு வந்து படித்தார்கள். 5 நிமிடத்திற்கு மீறினாலும் கூட அதை நாம் அனுபவிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. இப்படியே போனால் இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு முடியும்? ஆகவே அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் படிக்க வேண்டாம், எல்லாம் சுவையாக இருக்கும். 5 நிமிடத்துக்குள்ள நீங்கள் படித்தால் உங்களுடைய பொன் அடிகளுக்கு ஒரு பொற்கடல் செய்து போடுகிறேன். அடுத்தது பழம் கொண்டு வருகிறார் பழம்பெரும் புலவர். சிறு தொண்டர் என தம்மை அழைத்துக் கொண்ட பெருந்தமிழ் தொண்டர், முதியவர், இனியவர், புலமையர், சாமியப்பனார் என்னும் பெரியவர் வருக, பழங்கள் தருக. ஐயாவது 5 நிமிஷம் விட்டீங்களா? கூடக்கூடிய கொண்டது 5 நிமிடத்தில் அருமையாய் முடிப்பன். அஞ்ச வேண்டா, அவைக்கு வணக்கம். தமிழ்நாடு இலக்கிய பேரவை வாழ்க. தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியாகும் சில 100 ஆண்டுகள் வகுப்புகள் சிறப்பாய் நடந்தன. பல நூல் அறிமுகம், பல்லறிஞர் நல்லுரை, பாங்குற வெற்றி நடையிது பெற்றுள்ள தாங்கி நடத்தும் தலைவர் செயலர் பொன்னும் மணியுமா சேர்ந்ததே என்பன். தாங்கி நடத்தும் தலைவர் செயலர் பொன்னும் மணியுமா சேர்ந்ததே என்பன். பொன்முடி திராவிட மணி இவர் வாழ்க. அவையை வணங்கி அடியேன் உழைப்பன். நவையது நீக்கி நலமது பெறுவீர். நவைன குற்றம். நவையது நீக்கி நலத்தை பெறுவீர். பொங்கல் போற்றுவோம், பொங்கல் போற்றுவோம். பொங்கல் இதுவோ நம் பரம்பரை சொத்து. பொங்கல் திருநாள் தையின் திருநாள். பொங்கல் இந்நாள் உழவர் திருநாள். பொங்கல் இந்நாள் இன்ப பொன்னாள். பொங்கல் இந்நாளே தானியம் சேர்க்கும். பொங்கல் சிறப்பு மாட்டு பொங்கல். பொங்கல் நன்றியாம் வணங்கும் திருநாள். மாடு நமக்கு இயற்கையின் சீதனம். மாடு நமக்கு இயற்கையின் சீதனம். மாடோ மங்களம் வழங்கும் கற்பகம். மாட்டில் இருந்துதான் பால், தயிர், நெய் எல்லாம் பெறுகிறோம். மாடோ மங்களம் வழங்கும் கற்பகம். மாடே அறமகள் தெய்வ வடிவம். மாடே அரணின் அன்பு வாகனம். அரண சிவன். மாடே அரணின் அன்பு வாகனம். மாடே நம்மவர் வழிபடு தெய்வம். மாட்டு பொங்கல் உழவர் திருநாள். இதுவே நானிலம் போற்றும் நம் பண்பாடு. அதனால் இதனை போற்றி வணங்குவோம். கவிதை தலைப்பு பழம். பழம் நான் அவையை பணிந்து வணங்கினேன். பழுத்த பழமாய் பவனி வந்துள்ளேன். பழுத்த பழமாய் பவனி வந்துள்ளேன். பழுதிலாய் என்ற பரம்பரை கூறுவன். எழுந்தால் வாழை தாரண பகவர். எழுந்தால் வாழை தாரண பகவர். தாருள வரிசை சீப்பன சொல்வர். தாரின் வரிசை சீப்பன பகவர். பாரில் சீப்பாய் கிடைத்ததனாலோ சீப்பன பெற்றேன். தாராம் என்னை வெட்டி சாய்த்து புகையில் தள்ளி பணமாக்க முனைவர். புகைப்படா தாரே இயற்கையின் சுவையாம். தாரில் பழுக்க எவர்தான் விடுவர். தாரின் பழமே கனியனலாகும். வாழ்விப்பதனால் வாழை என்பர். வாழும் மக்களுக்கு நலம்பல தருவன். முக்கனி அதனில் முதலிடம் பெறுவேன். முக்கிய விழாவில் முன்னால் இருப்பேன். முக்கிய விழாவில் முன்னால் இருப்பேன். வரவேற்பாளரின் தட்டில் இருப்பேன். வரவேற்பு பந்தல் நானே ஆவேன்.
கடைகள் எங்கும் காட்சி தருவேன், கடைகள் எங்கும் காட்சி தருவேன். விடைபெறும் நண்பருக்கு கையுறையாவேன். ஆண்டவன் முன்னால் அமுதன ஆவேன், ஆண்டவன் முன்னால் அமுதன ஆவேன். மாண்டோர் முன்னும் வழிபட வைப்பர். திருமணத்தட்டில் மங்களம் நானே, திருமண தம்பதியருக்கு இன்பம் தருவேன். பால் பழம் கொடுக்கிறாங்கல்ல, பழத்தை உண்போர் பலம் பல பெறுவர். பழத்தை செரிக்க பசிக்க உண்பர், பழத்தை செரிக்க பசிக்க உண்பர். யோகியர் விரதியர் உணவு நானே, யோகியர் விரதியர் உணவு நானே. போகப் பொருளும் நானே என்பன். விருந்து மருந்து இரண்டிலும் இருப்பேன். விருந்தோர் விடைதரு பொருளும் ஆவேன், விருந்தோர் விடைதரு பொருளும் ஆவேன். எனக்கு எக்கணிக்கில்லா ஏற்றம் எனக்கு, எக்கணிக்கு இல்லா ஏற்றம் எனக்கு. எக்காலத்தும் நான் எளிதாய் கிடைப்பேன். பழம் இலை எனும் பஞ்சம் எனக்கு, பழம் இலை எனும் பஞ்சம் எனக்கு இல்லை. பழம் நான் பரந்துள்ள வீடெல்லாம் குறைவேன். பூக்களில் பல வகை பார்த்தோர் அறிவர். பூவன், நாடன், செவ்வாழை, ரஸ்தாடி என பகர் இனத்திலே மலைப்பழம் உயர்வான் என்பதால் இதுவே பழனி அபிடேகம். நானும் தமிழும் நேரென நவில்வேன், நானும் தமிழும் நேரென நவில்வேன். நாவில் ஒலித்தால் மூவெனம் காணலாம், நாவில் ஒலித்தால் மூவெனம் காணலாம். வல்லினம் மெல்லினம் இடையினம். நாவில் ஒலித்தால் மூவெனம் காணலாம். பழத்தில் தமிழில் மூவெனம் பழம் நான் தமிழ் போல் வாழ்வன் அன்றோ. வாழையடி வாழையென தோன்றுவதாலே, வாழை அடி கன்று வர தோன்றுவதாலே, வாழையடி வாழ்க என வாழ்த்த நான் ஆனேன், வாழ்த்த நான் ஆனேன். பழத்தின் சுவை கனிந்தால் தெரியும், பழத்தில் சுவை கனிந்தால் தெரியும். கிளவாழ்வதனில் வாழ்க்கை புரியும். வாழ்வு புரிய இன்சொல் தோன்றும். வாழ்வின் இன்சொல் உண்மை பிறக்கும். வாழ்வில் இன்சொல் உண்மை பிறக்கும். உண்மை இன்சொல் தன்னை காட்டும். இன்சொல் இன்பம் என்பது புரியும். வன்சொல் வளங்கள் வாழ்வை சிதைக்கும். கனியே இன்சொல் என்பது வள்ளுவம், கனியே இன்சொல் என்பது வள்ளுவம். இன்சொல் பணிவு இன்ப ஊற்றாம், இன்சொல் பணிவு இன்ப ஊற்றாம். இன்பாய் பண்பாய் இனிது வாழ்வோம், இன் கனி பழம் நான் என்போல் வாழ்வீர். வணக்கம். பசிக்கின்ற வேளையில் பழம் கொண்டு தந்தார் செஞ்சொற்புலவர் சாமியப்பனார். நிறைய சொன்னார் அனைத்தும் கனிகள், அந்த கனிகள் பதியாத்மா பார்ப்போம். மூன்றாவதாக மஞ்சள் என்பதே மங்களம் தானே. நிலவளம் காட்டும், நீர்வளம் காட்டும், மனவளம் காட்டும் மஞ்சள் மகிமை. செங்குட்டுவனார் செந்தமிழ் மாணர் திருக்குறள் முழுவதையும் சிந்தையில் தேக்கிய பண்பட்ட பாவலர் செங்குட்டுவனார் மங்களப் பொருளாம் மஞ்சள் பற்றி பாட வருகிறார். 5 நிமிடங்கள். அன்பு கூர்ந்து பின்பற்றுக. கவையம்புத்தூர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் சிறப்பு. கொஞ்சம் பார்த்துங்க. நீங்க அனுப்பி அனைவருக்கும் வணக்கம். கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும்
பனிமலரேறிய தேனும் காற்றும் பாங்கிடையேறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தன்னை நல்லிய குளிரில நீரும் இனியமையங்கேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர், தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். அனைவருக்கும் வணக்கம் சொல்லி முடிக்க பேசுறேன். பார்த்து எல்லாத்தையும் சொல்லி நினைச்சேன். தலைவர் செயலாளரை முதல்ல சொல்லியாகணும். புலமையும் வளமையும் கிடைக்கப்பெற்று பொறுமையும் பெருமையும் அடையப்பெற்று இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவையை பொலிவோடு நடத்தி வருகின்ற பொன்முடியார் அவர்களே, இந்த தலைநாடு இலக்கிய பேரவை மின்பொருள் கடை நடத்தி அங்கு வருகின்றவர்களுக்கு தினந்தோறும் மின்தங்களை ஊட்டி மாதந்தோறும் இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவையை சீரோடும் சிறப்போடும் திறத்தோடும் நடத்தி வருகின்ற செயலாளர் அண்ணன் திராவிடமணி அவர்களே, இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற ஐயா அவர்களே, இங்கே காதுமுத்து தொண்டை அவர்கள் அரசு நாகராஜன் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற வழக்கறிஞர் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கின்ற அனைத்து கவிஞர்களே, வெண்பா எழுதிய கவிஞர் பெருமக்களே, மற்றும் இங்கே இறுதியில் நன்றிகளை வழங்கவிருக்கின்ற கணேசன் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் பொங்கலை பத்தி பாடல்கள் எழுதிட்டு வந்தேன். அதையெல்லாம் கொஞ்சம் சுருக்கி எழுதிட்டு வந்திருக்கேன். குறைகள் மறையட்டும், குரலிய மலரட்டும், பொங்கல் பொங்கும் நாளிலே எங்கும் பொங்கல் பொங்க வேண்டும், தங்கமான தமிழ் மொழிதான் தரணி எங்கும் பரவ வேண்டும், சங்க தமிழ் இலக்கியத்தை சலிப்பின்றி படிக்க வேண்டும், கொங்கு தமிழ் மொழி பேசி கொடுத்து தினம் உதவ வேண்டும், உதவுகின்ற மனவேதான் உலகனைத்தும் இருந்துவிட்டால் மதவெறிகள் மாய்ந்துவிடும், மனிதநேயம் மலர்ந்துவிடும், இதயங்கள் கலந்துவிடும், இன்ப நிலை பொங்கிவிடும், அதர்மங்கள் அழிந்தேதான் அன்பு எங்கும் அன்பு நிலை செய்துவிடும், செய்யும் தொழிலை வழங்கிடுவோம், செப்பு மொழி வளர்த்திடுவோம், கைத்தொழிலை கற்றேதான் கவலை இருந்திடுவோம், வையகம் வாழ்ந்திடவும் வளமுடனே இருந்திடவும், ஐயன் திரு வள்ளுவரின் அருங்குறளை படித்தறிவோம், வையகம் படித்தறிவோம், அறிந்தபடி இருந்தேதான் அறவழியில் நடந்து வந்தால் உறவு முறை சிலைத்தோங்கும் உட்பகைகள் கலை தொழியும், குறைக்கரைகள் மறை தொழியும், குரலியம் மலர்ந்தொழிலும், நிறைவான வாழ்வமைந்து நிம்மதியே வந்தடையும். முதல்ல எனக்கு திராவிடம் என்ன மஞ்சளை பற்றி சொன்னார். நான் மஞ்சள் நிறத்தை பத்தி தான் முதல்ல எழுதினேன். சூரியன் ஒளி பார்ப்பதற்கு மஞ்சள் நிறம் தான். ஆனால் அதிலிருந்துதான் எல்லா நிறங்களுமே வருகிறது. பழமாகட்டும், மலர்களாகட்டும், கரும்பாகட்டும், வெற்றிலையாகட்டும், எல்லாமே மஞ்சளாகட்டும், எல்லாமே மஞ்சள் இருந்துதான். தோன்றும் போது மஞ்சள், மறையும் போது மஞ்சளாகத்தான் இருக்கும். அப்படித்தான் நான் எழுதினேன். இப்போ முட்டை எடுத்துட்டா மேல வெள்ளையா இருக்கான உள்ள கரு மஞ்சளா இருக்கு. மலர்கள் பல நிறமாக இருந்தாலும் அதன் மகரந்த மஞ்சள் தான். அதுதான் உயிரினங்கள் தோன்றுவதற்கே உதவுகின்றன. அதை வைத்துத்தான் எழுதினேன். பின்புதான் மஞ்சளை பற்றி எழுதினேன். மஞ்சள் அதை பற்றி பாடலாகத்தான் எழுதியிருக்கிறேன். மஞ்சள் 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 மங்கள பொருள் மஞ்சள், மஞ்சள் 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 மருந்து பொருள் மஞ்சள், குற்பின் சத்துள்ள மஞ்சளை தானுங்க, தர்மத்தின் ஆங்கிலத்தில் சொல்ற நாமங்க, புற்றுநோயை குணப்படுத்தும் மஞ்சள் தானுங்க, தொற்று நோய் பரவுவதை தடுக்கும் பாருங்க. மஞ்சள் 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 மங்களமான மஞ்சள், மஞ்சள் 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 மருந்து பொருள் மஞ்சள், பலவிதமான மஞ்சள் தான் இருக்குதுங்க, ஒரு சில மகத்துவத்தை சொல்ற கேளுங்க. சமையலுக்கு கலந்து விட விரவி மஞ்சள், சமைச்ச பொண்ணு குளித்து விட முட்டா மஞ்சள், மூட்டுக்களை பருப்பூட்ட வெள்ளை மஞ்சள், முகத்துக்கு அழகூட்ட கஸ்தூரி மஞ்சள், உலகில் உள்ளோர் விரும்பும் மஞ்சள் லாலகுலாம், பலவிதமா மருந்தாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் 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 மங்களமான மஞ்சள், மஞ்சள் 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 மருந்து பொருள் மஞ்சள், களிமஞ்சள், காட்டு மஞ்சள், கூட மஞ்சள், குரங்கு மஞ்சள், நாக மஞ்சள், பலா மஞ்சள், மர மஞ்சள், காஞ்சிரத்தின் மஞ்சள், 13 வகையாக மஞ்சள் இருக்குங்க, நெஞ்சில் பதிய வைத்து மஞ்சளை தான் பயன்படுத்துங்க. பால் குடிக்கும் குழந்தைக்கும் மஞ்சள் வேணுங்க, பல் போன மக்களுக்கும் மஞ்சள் வேணுங்க,
உலகில் உள்ள அனைவருக்கும் மஞ்சள் வேணுங்க. இதை உணர்ந்து கொண்டு இருப்பவரோ கொஞ்சம் பேருங்க. மஞ்சள் 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 மங்களமான மஞ்சள், மஞ்சள் 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 மருந்து பொருள் மஞ்சள். அமெரிக்கா காப்புரிமை பெற்ற மஞ்சளுங்க, அதை மீட்க போராடி பெற்ற நாமங்க. மங்களத்துக்கு வந்த பொருள் மஞ்சள் தானுங்க, மலரும் பழமும் வெற்றில கரும்பும் அப்புறம் தானுங்க. மஞ்சள் 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 மங்களமான மஞ்சள். மஞ்சள் இஞ்சி கட்டிய பானை பொங்கி பொங்கி சுவைக்கலாம், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி கூடி நாடு மகிழலாம். மஞ்சள் 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 மங்களமான மஞ்சள், மஞ்சள் 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 மருந்து பொருள் மஞ்சள், மஞ்சள் மஞ்சள். நன்றிங்க ஐயா, நன்றி. ரொம்ப அழகா பாடுனீங்க. அமெரிக்கா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து வெற்றிலை ஏந்தியோர் கொற்றவன் வருகிறார். அவர் சமாளிக்கிறத கஷ்டம். பேரவை தோன்றி ஆதிநாள் தன்னில் ஆதியின் தோழராய் அமைந்தவர் இவரே. ஜோதியின் நாதம் சுடர் முகநாதம் பாதியில் மறையோடு அவைக்கு வந்திருக்கிறார். தலைமை ஆசான், தமிழ் மொழி ஆசான் வருகிறார். தாமூலத்திற்கான வெற்றிலை ஏந்தி ஐயா வருக, எஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், பின்பற்றுங்கள், வாழ்க. பின்னால் ரவீந்திரன் ஐயா பேச வேண்டியிருக்கு, பசிக்குது. முப்பெரும் விழா தலைமை பெருந்தகையை கவியரங்க பொன்முடியே, எம்மை கண்டு ஏன் இத்தனை பயம் உமக்கு? நான் வெற்றிலை சித்திலை நான் என நினைத்தோ தாமதமாய் எம்மை கவிபாட அழைத்தீர். சித்திலை நான் என நினைத்தோ தாமதமாய் எம்மை கவிபாட அழைத்தீர். வெற்றி இலை தித்திக்கும் தமிழ் பேசும் செந்தமிழ் நாட்டில், தித்திக்கும் தமிழ் பேசும் செந்தமிழ் நாட்டில் நான் தெய்வத்தின் அடையாளம், நான் தெய்வத்தின் அடையாளம். பாகிழை நூலென முற்றிய நாணலின் நரம்பு என சற்றே மேலே கிடைத்த பச்சை புடவைக்காரி நான், பச்சை புடவைக்காரி நான். வெற்றிலையும் சம்பாலும் விளைந்த ஊர் எம்மூர் என என்னை புகழ்ந்து பாடியவனும் நீதானே, என்னை புகழ்ந்து பாடியவனும் நீதானே. நான் பூமி தாயின் புனித வயிற்றிடை சூழ்கொண்ட தளிர்களில் இளம் தளிர், இளம் தளிர் வெற்றில் ஐவகை நில மருதவயல் கொடிகளை அன்றாடு மலரும் மங்கை நான். ஆலய சந்நிதியில், ஆலய சந்நிதியில் நாளும் அதிகாலை தேவார பாடலுடன் கண் விழிப்பவள் நான், தேவார பண்ணுடன் கண் விழிப்பவள் நான். அணு விஞ்ஞானியும் அணு விஞ்ஞானியும் என் மேலே வணங்கிய விண்கலம் புகுகின்றான், விண்கலம் புகுகின்றான். நான் காரமானவள், சற்று காரமானவள். அது மட்டுமா, சித்த வைத்தியன், பாட்டி வைத்தியன் என பன்முகம் கொண்டோர் நான், பன்முகம் கொண்டோர் நான். வெற்றிலை எல்லா வைத்தியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. பாங்குடன் தேன் கலந்து பக்குவமாய் என் சாறு முன்னின் விஷம் முறிந்து நம் இதயம் சுத்தமாகும், விஷம் முறிந்து நம் இதயம் சுத்தமாகும். பாண்டியனின் வெப்ப நோயை, பாண்டியனின் வெப்ப நோயை நாவுக்கரசர் என் துணை கொண்டு பதிகம்பாடி நோயை நீக்கினார் அல்லவா, பதிகம்பாடி நோயை நீக்கினார் அல்லவா. எம்மை நாடா வள்ளல் புலவர் ஓவியர், எம்மை பேசா கவிஞர் இவ்வுலகிலே உண்டோ? எம்மை நாடா வள்ளல் பேசா புலவர் வரையா
அறிஞர் இவ்வுலகிலே உண்டோ? அறுபடை முருகனின் அலங்கார ஊர்தியில் அறுபடை முருகனின் அலங்கார ஊர்தியில் அவனது மணி மீது அமர்ந்து ஊர்வலம் வருபவன் நான். வெற்றிலை முருகனுடைய அந்த ஊர்வலத்தில் மடியில அமர்ந்து வர்றார். அறுபடை முருகனின் அலங்கார ஊர்தியில் அவரது மடி மீது அமர்ந்து ஊர்வலம் வருபவன் என்றான் நான். வெற்றி வேளவா, வெற்றி வேளவா, இறைமுக வழிவேளா என்னை வைந்து பாடுகிறார் கச்சியப்பன். வெற்றி வேளவா, இறைமுக வழி வேளா என்னை வைத்து பாடுகிறார் கச்சியப்ப முனிவர். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை என திருமூலர் பாடி என்னை உச்சி மேல் புகழ்ந்து பாராட்டுகின்றார். என்னை உச்சி மேல் புகழ்ந்து பாராட்டுகின்றார். அது மட்டுமா ஐயா, நான் காதலன் காதலியிடையே தூது செல்லுகின்றேன், நான் காதலன் காதலியிடையே தூது செல்லுகின்றேன். இதே ஒரு சான்று அகநானூற்று 50 ஆண்டுகள் முன்னாடிகள் அகநானூற்று காதலன் காதலிடையே தூது வெற்றிலை பாடுகின்றது. தூது செல்லுகின்ற பொழுது அகநானூற்று புலவர் எழுதுகின்றார், வெற்றிலை அழகு நிறைந்து வந்தாய், அந்த உதிர்ந்த முத்தும் கடலில் விடும், அனைவருக்கும் உங்கள் சபையில் அந்த ஓதலில் தோன்றும், அந்த ஓதலில் தோன்றும் என் வாசம் என்று அகநானூறு 400 என்னை பேசுகின்றது. ஆண்டவன் இது மட்டுமா? ஆண்டவன் மேனியொளில் நான் பூமாறன், ஆண்டவன் மேனியொளில் நான் பூமாறன், சுவைமிகு பாட்டு எழுதும் புலவர்தம் பாடுபொருள், புலவர்தம் பாட்டு எழுதும் பாடுபொருள் நானே. அன்றாடம் நிகழ் திருமண ஒப்பந்தம் வெற்றிருக்கிறாங்க, கல்யாணத்தில் முன்னாள் இருக்கிறாங்க. அன்றாடம் நிகழ் திருமண ஒப்பந்தம், மங்கள பாடல், குடமுழுக்கு, சீர்வரிசைக்கு நானே சாட்சி, நானே சாட்சி. அருமைக்காரர் பாட்டில் இந்த கொங்கு திருமணங்கள் நீங்க அருமைக்காரர் என்ற அந்த மங்கள பாட்டு பாடுவார், அது வச்சு இந்த வரி வருதுங்க. அருமைக்காரர் பாட்டில் அனைவர் மூன்றும் நான் என்றோ உறுதியுடன் காப்பிய தலைவனாகின்றேன், உறுதியுடன் காப்பிய தலைவனாகின்றேன். நான் சத்தியம் தவறாதவன் என்பதால் தான் என்னை அடுக்கி நாடும் ஒவ்வொருவரும் அடுக்கி வைத்துக் கொள்கின்றார். இது மட்டுமா? தொலைக்காட்சி, படக்காட்சி, வானொலி என என்னை துதி பாடாதோ உலகில் உண்டோ, என்னை துதி பாடாதோ இவ்வுலகில் உண்டோ. பார்த்து வெற்றிலை போட்டால் வாய் சிவக்கும், பார்த்து வெற்றிலை போட்டால் வாய் சிவக்கும் என்பதை ஒரு திரைப்பட பாடலும் கூட என்னை புகழ்ந்து பாடுகின்றது. இன்னும் வேண்டுமா, இன்னும் வேண்டுமா? மனித உறவுகள், காதல், இயற்கை, பண்பாடு, விருந்தினர் உபசரிப்பு, மன ஒப்பந்தம் மற்றும் ஆன்மீகம், திருவிழாக்கள் எனும் அன்றாட நிகழ்வுகளில் நான் அன்றி அந்த நிகழ்ச்சிகள் இல்லை, அன்றாட நிகழ்வுகளில் நான் அன்றி அந்த நிகழ்வுகள் இல்லை. வாழை கன்று என நாளும் நான் வாழை கன்று என நாளும் நுனி முதல் அடிவரை, நுனி முதல் அடிவரை மாந்தர்தம் உபகாரி, மாந்தர்தம் உபகாரி. வாழை எப்படி எல்லா அந்த உறுப்பு எல்லாம் பயன்படுதோ அது மாதிரி நானும் காப்பிலே இருந்து வெற்றலை ஆகிய நான் முழு உபகாரியாக விளைகின்றேன். மாந்தர் உள்ளோர் உள்ளோர் இல்லோர் என நான் மாந்தரின் பாகுபாடு பார்ப்பது இல்லை. குபேரனும் குசேரனும் என் கண்முன்னே வணங்கும் மானிடரே, மானிடரே. நிறைவாக மாந்தர்கள் முடிஞ்சது. நிறைவாக மாந்தர்கள் நான் மனிதனுடைய கருவோரம் எங்கெங்கே தென்படுகின்றேன் தெரியுமா? கரூர், கும்பகோணம், வேலூர் என என்னை அவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்கின்றார்கள், என்னை அவர்கள் அங்கே அகழ்வாராய்ச்சி செய்கின்றார்கள். செப்பேடு, கல்வெட்டு, சுமேரிய நாகரிகம், தொல்பொருள் நாகரிக வரிசை என நான் தேடற்கரிய பொருளாக இன்றும் விளங்குகின்றேன், நான் தேடற்கரிய பொருளாக இன்றும் விளங்குகின்றேன். எனவே மாந்தர்களே, எனவே மாந்தர்களே, இறுதியாக நான் உங்களை வேண்டுகின்றேன், என்னை
வெல்லுகின்றீர்களே, துப்புகிறீர்களே, என்னை வெல்லுகிறீர்களே, துப்புகிறீர்களே. இது நியாயமா? இது நியாயமா? அன்பான வேண்டுகோள், என்னை மென்று விழுந்து விடுங்கள், என்னை மென்று விழுந்து விடுங்கள். உம் ஆயுள் கூடும், உம் ஆயுள் கூடும். இது மருத்துவருடைய குறிப்பு. என்னை மென்று விழுங்கி விடுங்கள், உங்களுடைய ஆயுள் கூடும். இது மருத்துவர் குறிப்பு. பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றிலை பற்றி இத்தனை செய்தியா? வென்று விழுங்கிவிட வேண்டும் என்கிறார். உங்களை விழுங்க முடியுமா? வாழ்க ஜோதிநாதன். அடுத்த ஒரு முறை கவியரங்க வைக்கும் போது நான் மட்டும் தலைவர், நீங்க மட்டும் கவிஞர், அப்படி வச்சுக்கலாமா? 1 மணி நேரம் எழுத்து கட்டுக்கிட்டீங்க. மகிழ்ச்சி. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அடுத்து கரும்பு. அனைவரும் விரும்புவது கரும்பு. கணுக்களின் இடையில் இனிய நறுஞ்சாறு. இந்த பொறியாளரின் உள்ளத்தில் இருப்பது தமிழ் கவியாக இனிய சாறு. கட்டடக்கலையின் பொருளாளர் கட்டிக்கரும்பை பாட வருகிறார். வாங்க. பொறிஞர் கவிஞராக வருகிறார். ஐயா அவர்களுக்கு காளியப்பனார் தொல்காப்பிய செம்மன் பேரும் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யும். அவைக்கு வணக்கம். கரும்பே கண்ணலே. இன்னைக்கு கரும்பை பற்றி பாடவிருக்கிறேன். கரும்புக்கு கவிதை தாவென அரும்பு கவிஞன் எனக்கு ஆணையிட்டார் தமிழ் வேந்தர். ஆம், ஆணையிட்டார் பொன்முடி வேந்தர். கரும்பை தின்ன கூலி எதற்கு, கரும்பை பாடிட வேலி எதற்கு, இலக்கண வேலி எதற்கு. 60களிலே அன்று சிறு வயதினிலே தெருமுனைகளிலும் தமிழ் முழங்கியது. திருக்குறள் முனுசாமி, கிருபானந்த வாரியார், திருச்சியிலிருந்து திகட்டாத அறிவொளி, சோடை போகாத சோ சத்தியசீலன், இவர்கள் இலக்கிய சுவையை ஏந்திய கரும்புகள். பட்டிமன்ற நடுவர் குன்றக்குடி அடிகளார், வில்லுப்பாட்டிற்கு புலவர் கீரன், அத்தனை கரும்பும் சுவைத்து கழித்தும் சர்க்கரை ஏறவில்லை, தமிழ் மீது அக்கறை ஏறியது. அரசு பணியில் ஓய்ந்த பின் அகவை 60 ஆன பின் கரும்பை தேடியது இலக்கிய ருசி கண்ட எறும்பு. இலக்கிய கரும்பின் இன்சுவை குறைந்திடின் பழகிய சிந்தையில் பதற்றம் பற்றிடும். சர்க்கரை அளவு சீராயின்றி சோர்ந்திடும் மனம் கரும்பை தேடிடும் தினம். சுவை தேடி அலைந்தேன் கோவை இலக்கிய வயல்களில். தமிழ்நாடு இலக்கிய பேரவை, தேன் தமிழ் கரும்பு தோட்டம், பட்டதென் தமிழ் பசி தீர்க்க. தரமான கரும்புகள் முத்தமிழ் உரம் போட்டு வளர்த்திருந்தார் சிரமேற்று தனிச்சிறப்பாய் தமிழ் பெரியோர். இலக்கிய ருசி சேர்க்க இலக்கிய பேரவையில் செங்கரும்பாய் செழித்திருந்த செம்மாந்த புலவர் கூட்டம். தலைமை புலவரோ தகைசால் பொன்முடியார். தமிழ்நாடு பேரவையில் தலைமுதல் அடிவரை இலக்கிய திரட்சியால் திளைத்த நற்கரும்புகள் எத்தனை எத்தனை. தித்திக்கும் தமிழ்ச்சுவை 8 திக்கும் பரப்பிடும் சத்தான செங்கரும்புகள். 4 அடி நவின்றது போல் நுனிக்கரும்பில் தொடங்கி அடிக்கரும்பை சுவைப்பது போல் பெரியோரின் நட்பினிலே பெருமிதம் கொள்கின்றேன். கிடைத்ததுவே பெரும்பேறு, படைத்திடுவேன் கரும்பு கவி.
இரும்பு நெஞ்சத்தையும் ஈட்டிட கரும்பும் ஓர் ஆயுதமும். அரும்பு முளைக்கும் பருவத்தில் அரும்பி வரும் காதல் வெல்ல கரும்பு கணை தொடுத்தே விரும்புவோரை வீழ்த்திடலாம். திரும்பி பார்க்கிறேன், அன்று எனக்கு கரும்புவில் கிடைக்கவில்லை, காதலிலும் விழவில்லை. தாயின் மடிவிட்டு தவழ்ந்து பின் ஓடி சேகரிக்கும் எறும்பெனவே சிறுவர் தேடிச் சென்றிடுவார் பள்ளிதனை, நாடி சுவைத்திடுவார் கல்வி கரும்பை, நாளைய உலகினை ஆழ்வோம் என. தொழு தமிழ் கரும்பின் கொள்ளை சுவை நுகர பள்ளி செல்லும் சிறாருக்கு அங்கே தமிழ் கல்வி தாராமல் ஆங்கில சர்க்கரையில் ஆக்கிய இனிப்பு கல்வி சேர்த்திடும் பெருமையென மாற்றியே மனதை போற்றிடு போற்றிடு என ஊட்டியே வளர்க்கின்றார். பாட்டிலே தமிழிற்கு கரும்பாக, வீட்டிலே சர்க்கரை பொங்கல். ஏடெடுத்து படிக்க வரும் பெண்கள் இங்கே காம கபோதிகளின் கைகளில் சிக்கி ஆலையில் சிக்கிய கரும்பாகவே ஆகின்றார் சக்கையாய். அந்தோ மூளையில் காமத்தை முளைக்க விட்டு வேலை பார்த்து பெண் வேட்டையாடும் கருணையிலா கொடூரர்களை கரும்பின் தோகையென வெட்டி களைத்தெடுவோம். கருவினிலே மனித உயிர் உருப்பெறவே 10 மாதம், கரும்பொதுவே வயல்களிலே பருவம் பெற 10 மாதம். கரும்பின் பூர்வீகம் தெரிந்திடவே விளைந்தேன், வரலாறு இங்கே கூறுவதெல்லாம் பப்புவா நியூகினி எனும் தென் பசிபிக் கடல் தீவே இந்த இன்சுவை கரும்பு பிறந்த பொன்னாடு என்றும் என்னரும் தமிழ் மன்னர் வணிகம் செய்து வள்ளுவருக்கு முன்னரே ஒன்றின்று சேர்த்தார் கண்ணன் எனும் கரும்புதனை. புறநானூற்றில் அவ்வை பாட்டி அமரர் பேணியும் ஆவுதி அறுத்தியும் அரும்பெறல் மரபின் கரும்பு இவன் தந்தும் என அதியமான் நெடுமான் காஞ்சி அரசனை வாழ்த்தி அவனது முன்னோர் ஆட்சி கடல் கடந்து விரிந்ததால் கரும்பு இங்கே இடம்பெயர்ந்த குறிப்பை எம்புகிறார். கடைச்சங்க புலவர்கள் கரும்பை ருசித்து தடையில்லா சுவையுடன் தந்திட்டார் இலக்கியங்கள். சந்ததிகள் சுவைத்திடவே கரும்பாக தந்திட்டார் இலக்கியங்கள். சந்ததிகள் சுவைத்திடவே கரும்பாக. கண்ணே கனியமுதே கற்கண்டே என்றே காதலியை இழித்தாலும் கரும்பே என்ற அடக்கியிலே கம்பரசம் பொங்கி வரும். பொங்கல் வைத்து படையல் செய்வது நன்றியை சொல்லும் நம் தமிழருக்கு பாங்கு. பண்டு தொட்டு இன்று வரை கண்டிருக்கும் கலாச்சாரம். ஒளி தந்து பயிர் காத்த ஒளிப்பிழம்பாம் பகலவனும் குறைவில்லா வளம் கொடுத்து நிறைவாக உணவு தரும் நிலமகளும் வாழ்விலும் தாழ்விலும் வயலிலும் வெயிலிலும் தோள் கொடுத்து உதவிடும் கால்நடை தெய்வங்களும் ஏர் கலப்பை மண்வெட்டி கோடாரி என சோறு தீங்க உதவிடும் உயிரில்லா பொருள்களும் நாள் குறித்தார் நம் தமிழர் நன்றி சொல்ல. பொங்கல் வைத்து நன்றி சொன்னால் போதாது என்று எங்கும் கிடைக்கா கரும்பு சேர்த்து நன்றி சொன்னார் நம் சான்றோர். பொங்கல் விழா வாழ்க, பொலிவுடன் கரும்பு வளர்க. நன்றி, வணக்கம். கரும்பு பற்றி சாறு விழிந்து அழகாக உளையாக நமக்கு ஊட்டிய பொறியாளர் அவர்களுக்கு நன்றி. மங்களப் பொருள்கள் 5 பற்றிய என் கவி அரங்கம் இனிதே நிறைந்தது. 5 கவிஞர்கள் அழகாய் பாடினர். பாடிய கவிஞர்க்கும் பருகிய அவையோர்க்கும் நன்றி, வணக்கம். வாழிய பொங்கல், வாழிய செந்தமிழ், வாழிய பொங்கல். நன்றி, வணக்கம்.